வந்துட்டே இருக்கேன். கொஞ்சம் கை கொடுங்க. இப்படி இல்லை, இப்படி. என்ன இது? அதாவது ஐயா வந்து என் உடம்போட சேர்ந்துட்டாரு. அவர் போய் சேர்ந்திருக்காரு. நான் அப்ப அவர் பின்னால போறேன். நல்ல சீட் எனக்கு போட்டு வைங்க. ஏன்னா நிச்சயமா அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கும். அப்ப அவரோட நான் சேர்ந்தா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமே. அப்ப அந்த பேராசை தான் நியாயமான ஆசைங்க. நான் நீங்க சொல்றது ரைட்டு சார். நியாயமான மனிதனாக பிறந்த எவனும் சிரஞ்சீவியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஆமா, டைம் முடிஞ்சா கூட்டி போயிடுவாரு. ஆமா, நாளை நடப்பதை உணர்ந்தவர் உண்டோ? இல்லையா? இல்ல. நாளைக்கு நடக்கிற யாருக்கு தெரியும்? இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா? விட மாட்டான். உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? ஆண்டாண்டு காலம் அழுது கொண்டாலும் மாண்டார் வருவதுண்டோ? பட்டினத்தாரை ஞாபகப்படுத்திட்டீங்களே. இருப்பது இங்கே வேறெங்கே. இந்த மாதிரி அந்த தெய்வம் என்கிட்டே வந்துட்டாரு. இதனுடைய உண்மையை சொல்லவா, ரகசியத்தை சொல்லவா? சொல்லுங்க சார். 2006 சென்னையில நம்ம மன்றத்துல இருந்து அவருடைய பிறந்த நாள் கொண்டாடணும். ஓகே. அப்போ டிஎம்எஸ் விருதுன்னு கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட ஒரு படம் கொடுங்கன்னு கேட்டேன். ரைட்டு. அப்போ அவர் நேரா, அப்ப பாருங்க, அப்பவே அவர் வயசு 82. வேகமா மேலே மாடிக்கு போய் இந்த படத்தை அப்படியே அவர் கொண்டாந்து தர்றாரு. இதான்ப்பா எனக்கு பிடிச்சதுன்ட்டு தம்பூரா வாசிக்கிறாரு. அந்த படம் கொடுத்தாரு. அப்ப அவர் பிரியப்பட்டதை நான் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அந்த தெய்வம் என்னோட வந்தாச்சு. அவர் மாதிரி நானும் ஒரு சந்தோஷமா வாழணும். அவருடைய பாட்டை தினம் கேட்டாதான் எனக்கு தூக்கம். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நானும் எத்தனையோ ரசிகரை பார்த்துருக்கேன். உலகம் பூராவும் பேசுறாங்க, டிஎம்சி ரசிகர், டிஎம்சி பக்தர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் இந்த மாதிரி ஐயாவுடைய படத்தை கையில பதிவு பண்ணது யாருமே நான் பார்க்கல சார். நான் இது சாமி படம் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சாமி நினைச்சீங்க? முருகன், ஒரு தெய்வம். முருகன் தான். நான் சாமி படம் நினைச்சிட்டு இருக்கேன் சார். இவரை கும்பிட்டா நம்ம ஐயா கும்பிட்ட மாதிரி. ஆனா ஐயா வந்து இந்த கையில இருக்காரு. அதனால இவரை நாங்க வணங்குவோம்.